ஸோ இதான் வந்து இப்போ ஒன்று இப்படி காட்டலாம். ம். ஓகே, நீங்க பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்னன்னா நீங்க அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் ம். இண்டெக்ஸ் ஒன் டாட் பிஹெச்பின்னு கொடுக்கணும். கொடுங்க ஸ்லாஷ் இண்டெக்ஸ் ஒன் டாட் பிஹெச்பி. ஓகே. இப்படிதான் அவுட்புட் பார்த்துக்கணும். ம். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வராது. ஏன்னு கேளுங்க. அங்க எல்லாமே ம். இண்டெக்ஸ்ல தானே கால் ஆயிருக்கு. அது எப்படி இண்டெக்ஸ் ஒன் டாட் பிஹெச்பி ரன் ஆகும்? ரன் ஆகாது இல்ல. ஆக்சுவலி ஹைட் பண்றதுக்கு இதை பண்ணலாம். இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. நீங்க எப்பவும் போல அது இல்ல இண்டெக்ஸ் ஒன். இப்போ இதை எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? அதை வந்து எடிட் பண்ண. எடிட் பண்ண முடியாதுன்னு இல்ல. இது ஒரு வகை. ஆ. இப்படியும் பண்ணலாம். ம். வேணுங்கும் போது ஒர்க் பண்ணும் போது எனேபிள் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணாதது போது இப்படி பண்ணி வச்சுக்கலாம் ஒண்ணு. ஆ. இது ஒரு ஃபார்மெட். இது இல்லாம இன்னொரு ஃபார்மெட் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ம். ம். இன்னொன்னு என்ன சொல்லுங்க. செய்யலாம்னா ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபைல வந்து ம். அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து ம். அதான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகும் எப்பவுமே. இண்டெக்ஸ் டாட் ம். HTML ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். அண்டர் மெயின்டெனன்ஸ் ம். சொல்லி சும்மா ஒரு HTML டெம்ப்ளேட் தூக்கிக்குள்ள போட்டீங்கன்னா போதும். ம். புரியுது. அண்டர் மெயின்டெனன்ஸ் சொல்லி அவுட்புட் காட்டும். ஸோ நீங்க எப்போ ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணும்போது இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்னு மேல சர்ச் பண்ணணும். ஓ, இந்த இப்போ இந்த பேஜ்ல நமக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இங்க அஃபெக்ட் ஆகும் தானே? இங்க பாத்துக்கலாம் தானே அவுட்புட்? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். நீங்க ஒண்ணும் இல்ல, அது இண்டெக்ஸ்னு சொல்லி மாத்துங்க. இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பினே மாத்தி. அதான் இந்த பேஜ் மட்டும் என்ன மாத்துறோமோ அதை மட்டும் இங்க போட்டுக்கிட்டு நம்ம ஆமா பண்ணிக்கலாம் அப்படிதானே? பண்ணணும். ஆமா ஆமா. ஓகே, ஓகே. இது ஒரு ஃபார்மெட். அது இல்லாம வேர்ட்பிரஸ்ல சில பிளக்கின்ஸே எதுக்காக இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஓகே. மோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். பிளக்கின்லயே வந்து ஏதோ அண்டர் மெயின்டெனன்ஸ் மோடு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மோடு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே. வேர்ட்பிரஸ் வேர்ட்பிரஸோட பிளக்கின்லயே அந்த ஆப்ஷன். ஓகே சார். அதுக்குன்னு ஒரு பிளக்கினே இருக்கு. அந்த பிளக்கினை யூஸ் பண்ணோம்னா அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும். டெவலப்மெண்ட் டைம் வந்து சைட்டை வந்து விசிபிளா காட்டாது. நீங்க சைட் ஓகே. பேக்ரவுண்ட்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டு டிசேபிள் மோடு எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்க அதை பண்ணலாம். அதுக்கு பிளக்கினே இருக்கு. அப்படி யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. சார், இதை மட்டும் என்னன்னு செக் பண்ணி இப்போ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அந்த இது எலமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்க இங்க ஆ. இப்போ வந்து என்ன ஜிஐ வழியா நீங்க எடிட் பண்ணலாம். இப்போ ஷாப்புங்கிற பேஜ் தான் எடிட் பண்ணோம். ஆமா. அதில் பாருங்க இங்க கீழே பிளஸ் பட்டன் இருக்கு பாருங்க. கண்டென்ட் ஏதாச்சும் டைப் பண்ணுங்க. பிளாக் ஒன்று கிரியேட் இதுல. பண்ணுங்க. பிளாக் கிரியேட் பண்ணுங்க. எல்லாம் கீழே காப்பீங்க. ஏதாவது பேராகிராஃப் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்க. ஓகே. பேராகிராஃப் ஏதாவது ஏதோ ஒன்று சம்மாட். ம் அதில் லேயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. லே அவுட் வந்து எப்படி வரணும். இப்போ இந்த பேஜ் இன்னும் டிசைனே பண்ணலையோ? எம்டியா இருக்கும் அந்த பேஜ். புரியல. ஷாப் பேஜ். ஷாப் பேஜ் எம்டியா இருக்கா இதுல? ஆமா ஆமா. ஓகே, ஓகே. ஆக்சுவலி எலமெண்டர் பிளக்கின்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓ, இப்போ எடிட் ஆகுதோ இப்போ? இன்னும் இப்போ இது எடிட் ஆகுது. நார்மல் நீ எடிட். கொடுத்துட்டு அப்டேட் கொடுங்க பார்க்கலாம். கீழே வருது பாருங்க. இது இது வந்து நார்மல் எடிட் அப்படிதானே? ஆமா இது நார்மல் எடிட். இன்னும் எலிமெண்டர் இல்லாம இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதையும் யூஸ் பண்ணலாம். ம். சரி, எலிமெண்டர் போனதுக்கப்புறம் இந்த இந்த டிசைனே போயிடுச்சு சார். புரியல. எலிமெண்டர் போனதுக்கப்புறம் நான் பண்ணி வச்ச இந்த டிசைனே போயிடுச்சே. இல்ல அந்த இண்டெக்ஸ் ஃபைல ரீநேம் பண்ணி விட்டீங்களா? நம்ம இல்ல அது இண்டெக்ஸ் லைவ்ல ஃபைல பண்ணோம். ரீநேம் பண்ணி இது விடுங்க. இது லோக்கல், அது லைவ். ஓ ஓ லைவ்ல தானே இது பண்ணோம். லைவ் சேஞ்ச் பண்ணோம்.
ஓ இல்ல, லோக்கல்ல தானே. எதுல பிளக்கின ரிமூவ் பண்ண இப்போ? பிளகின் ரிமூவ் பண்ணது லோக்கல்ல. ஆ அப்போ இது வந்து லைவ் அல்லவா? ஆ. ம். சரி, ஓகே ஓகே. இப்ப என்ன பிரச்சனைனா தீமே போயிடுச்சா? தீம் என்ன என்ன டிசைன் போயிடுச்சா? ஆமா, டிசைன் எங்க பண்ணியதே காணோம். டிசைன் என்ன பண்ணதே நார்மலா ஒரு இதோ வந்து நிக்குது. ம். அந்த பேஜ் டிசைன் பண்ணியிருந்தல, நீங்க கூட பாத்தீங்கல்ல. ஆமா. ஓ அந்த எலிமெண்டர்ல. பேஜ். அது சரி, ஆக்டிவ் பண்ணுங்க. சரி, இப்போ உங்களுக்கு அதான் ப்ராப்ளம்னா அதையும் பார்த்தோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது டீஆக்டிவேட் பண்ணங்காட்டி தான் போயிருச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்க. இல்ல, நான் அதுதான் எனக்கு டவுட்டா கேக்குறேன். இப்போ டீஆக்டிவேட் பண்ணோம்னா சரி, ஆக்டிவ் பண்ணுங்க. டிசைன் பண்ணது ஏன்? டிசைன் ஏன்னா பண்ணது ஆக்சுவலா ஏன்? அப்படி வராது. இப்படி வராது அது. இப்படி வந்ததுன்னா அது நாளைக்கு பெரிய இஷ்யூ இல்லவா? ஆக்சுவலி அப்ப எப்பவுமே எல்லாத்துமே பிளக்கினியே நம்பி போயிட்டே இருந்தோம்னா இப்போ எலிமெண்டர்ல கொடுக்கும்போது அப்ப இதுல டிசைன் பண்ணது எதுவா இருந்தாலும் இது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் குட். புரியல எப்படி? இப்போ எலிமெண்டர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கும் போது என்னன்னா அடுத்த ஸ்டேஜ்ல நமக்கு அது ஒரு பெரிய இதுதானே. உங்களுக்கு அது கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்காதுல்ல. இப்ப ரன் ஆகுது. இல்ல, ஓகே. அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறேன். வரும். ஏன்னா அவனுடைய ஃபைல்ஸ்ல வந்து அந்த டிசைன் ஆட் ஆகும்போது அப்படிதான் வரும். பிளக்கின் வழியா தானே ஃபைல்ஸ் ஆட் ஆகுது டிசைன். ஓகே. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சவாலான விஷயம். அதிகமான பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய சவாலான விஷயம். அப்ப என்னன்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவன் என்ன சொல்லுவான்னா ப்ரோ வெர்ஷனுக்கு போக சொல்லுவான். ம். ப்ரோ வெர்ஷனுக்கு போவோம்னா அதுல நிறைய இது வந்து வச்சிருப்பான். ம். ம். ஸோ அதான் அதுல இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சிஸ். ஸோ ஆக்சுவலி வந்து எலிமெண்டர் பொறுத்தவரையில உங்களுக்கு நீங்க நான் இது கூட அந்த கிராக்டு வெர்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்தீங்களா? எலிமெண்டர் கிராக்டு பிரீமியம் ப்ரோ ப்ரோ வெர்ஷனுக்கு இது கிராக்டு வெர்ஷனுக்கு இது ஏதாச்சும் கிடைச்சதான்னு பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஆ எலிமெண்டர் மட்டும் தானே, இது மட்டும் தானே. இல்ல, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக ஆ. இது வெளியே கிளைண்ட்டுக்கு பண்றதுனால. இல்ல இல்ல, நீங்க பண்ணிட்டு அது நார்மலா அதுக்கு இது பண்ணிக்கலாம். இல்ல, அது இப்போவே இந்த இதுவே ரிமூவ் பண்ணாலே நமக்கு ப்ராப்ளம் ஆகுது இல்ல. ஆ. அதுக்காக யோசிக்கிறேன். சரி, அதை சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல சும்மா ஜஸ்ட் அதுல ஒன்று டிசைன் பண்ணி அதை ரிமூவ் ம். பண்ணி டீஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். ம். சரி, அது டிஃபால்ட்டா இருக்கு அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்ன இது? உங்கள்கிட்ட ஃபைல் இருக்கும் அது? எதுமா எது சொல்ல புரியல. இந்த ப்ரோ கிராக்டு வெர்ஷன். நான் வேணா பாக்கட்டுமா? நான் ஏன்னா ஆக்சுவலி நான் வேர்ட் ப்ளஸ்ல அது எத்தனாவது வருஷன் இருக்குன்னு தெரியல. இருக்கும், ஆனா தேடி பார்க்கணும். ஓகே, ஓகே. தேடி பார்த்து வேணா நான் அனுப்பிச்சுடுறேன். ம். ஓகே. இந்த தீமை பொறுத்தவரையிலும் எந்த தீம் செலக்ட் பண்ணிருக்கீங்க? தீம் வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அது கிராக்ல இருந்து நானே டிசைன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அந்த டீம் பார்த்து அப்படியே. ம். உதாரணத்துக்கு இதை நான் டிசைன் பண்ண மாதிரி ஒரு வெப்சைட்டை பார்த்தேன், இதுதான் பண்ணல. ம். அதே மாதிரி அதையும் பார்த்து அப்படியே டிசைன் பண்ணிடலாம். ஓகே. ஓ, நான் அந்த வீடியோவில் பார்த்தம்போது என்ன எப்படின்னா, அந்த WooCommerce வச்சே ம். இந்த ஷாப் பேஜ், ஆட் டு கார்ட் பேஜ், அப்புறம் அதெல்லாம் அதுலயே வந்துருங்க. எல்லாமே அதான் அது எல்லாமே அதுலயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டான். ஒரு ம். ஹோம் பேஜ் மட்டும் தான் டிசைன் பண்ணான். ம். என்னடா மொத்தமா முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு.
ம் ஈஸின்னு சொல்லல, அது ப்ராசஸ் எல்லாமே ஃப்ளோ பார்த்துட்டேன். ஓகே, ம் இப்படிதான் ஃப்ளோ இருக்கு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா ஆனா இந்த தீம் இதுல என்ன அட்வான்டேஜ்னா இந்த சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே அவைலபிளாவே இருக்கு. சரி, நீங்க செலக்ட் பண்ண தீமோட நேம் அனுப்பிச்சுடுங்க. நான் வேணா ரிவ்யூ பண்ணிட்டு இது எப்படி செட்டில் ஆகணும் வேணா நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, உதாரணத்துக்கு இதெல்லாம் டிசைன் பண்ணிடுவேன்னு வைங்க, ஒரே ஒரு பேஜ் தான் பண்றோம், ம் இதெல்லாம் பண்ணிடுவோம். ஆனா அந்த ஆட் டு கார்ட் ஆகுறது அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. இந்த அதான் தீம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. இல்ல, இல்லைன்னா நம்ம நான் தனியா என்ன பண்ணணும். கேட்கிறேன்னா, தீம் இல்லாம நானா பண்ணும்போது கேட்கிறேன். நீங்களா பண்ணும்போது அது என்னன்னா ஆக்சுவலி அதுக்கான கார்ட் ஆக்டிவிட்டின்னு அதுலயே வந்துடும். எதுல? நம்ம இப்போ நீங்க ஊகாமஸ் போடுறீங்கல்ல. உதாரணத்துக்கு இதுலயே நான் இப்ப ஆட் பண்ண முடியுமா கார்ட் ம் பேஜ? கார்ட் பேஜ் ஆட் பண்ணலாமே. ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது அது காமிச்சிருக்குமே ஊகாமஸ்ல. ஒரு நிமிஷம். இது ஊகாமஸ்ல பண்ண ப்ராடக்ட் ஆட் பண்ண ப்ராடக்ட் தானே. ஆமா, இங்க இருக்கு அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து காமர்ஸ்ல ஆட் பண்ணுவோம், இந்த கார்ட் வந்து வந்துரும் அப்படிதானே? ஆமா. இந்த எங்கேயுமே வரலையே. ஆடட் கார்ட்ல ஆடட்னு வந்துருக்கு. மேல போங்க. மேல கார்ட் ஆடட் ஷாப்புள்ள போங்க. இன்னும் ப்ராப்பரா முடிக்காதனால உங்களுக்கு இப்படி வருது. நீங்க அதை மட்டும் தனியா வச்சு செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வரும். இதுக்கப்புறம் அதனோட ஆபரேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணோம்ல. கார்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறதுக்கான ஆபரேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணும். இப்போ ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க. ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா அது நமக்கு வந்து லாகின் பண்ணிடும். லாகின்ல நமக்கு டேஷ்போர்ட்ல அது காட்டும். ஒரு யூசரா லாகின் பண்ணி செக் பண்ணும். இப்போ நீங்க அட்மினா இருக்கீங்க, ம். ஒரு யூசர் சைட்ல இருந்து இதை பார்க்கணும். ம். ஆனா இப்போ இந்த ஆட் டு கார்ட் ஆட்டோமேட்டிக்கா வர பட்டன் கொடுத்தாலே அங்க கார்ட்ல ஆட் ஆயிரும்ன்றீங்களா? ஆமா ஆமா. இப்போ ஆக்சுவலி நம்ம இது இன்னும் ப்ராப்பரா முடியாம இருக்கணும். ஓகே, இப்போ இந்த கார்ட் பேஜ் எடுத்தோம்னா தெரியும், கரெக்ட் தானே? ஆமா. இந்த யூஆர்எல் எப்படி சார் சேஞ்ச் பண்றது? கார்ட்னு என்னமா? போட்டா வந்துருமா? இல்ல இந்த யூஆர்எல் மெனுஸ்ல. கார்ட்னு போட்டோ அப்படி அல்ல. அந்த யூஆர்எல் வந்து எப்படி வராது? எப்படி வரும் உங்களுக்கு நார்மலா? ஓகே, கார்ட்ல தான் ஆட்ல இருக்கும். இருக்கு. அப்ப பேஜ் வந்து இருக்கு கார்ட்னு இருக்கு. கிரியேட் பண்ணது ஆட் டு கார்ட். ஓகே, ஆனா அந்த சைட் பார் மட்டும் வரல. அதுக்கு அது செட் பண்ணணும் ப்ராப்பரா. ஆ, அப்புறம் செக் அவுட் அதுக்கு அடுத்த ப்ராசஸ். ஓகே. இப்போ இந்த ஊகாமர்ஸ்ல நம்ம ஜஸ்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும் இந்த மாதிரி சைட் பார்ல. ப்ராசஸ்லாம் வரும். ம் ம். ஓகே, இங்க ஒரு காட்டு காட்டுது. ம். இதையும் சார் இங்க ஒரு பேஜ் காட்டுது, இங்க ஒரு பேஜ் காட்டுது. அது சார் சும்மா டெஸ்டிங் கண்டென்ட் அது. இதுவா? அது போஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த லேயர் வச்சு தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. இல்லையே, நான் ஜஸ்ட் இதை எடிட் பேஜ் தான் கொடுத்துருந்தேன். சும்மா ஒரு ஃபார்மெட் காட்டுது. நீங்க ஆட் பண்ணிருக்க ஒரு சாம்பிள் டேட்டா அது. இல்லையே, எனக்கு புரியலையே. இங்க லைன், ஆக்சுவலி இது வந்து ஒரு அதாவது ஸ்ட்ரக்சர். நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு அவ்வளவுதான். டிசைனுக்காகவா? ஓகே. புரியுதுங்களா? நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்ல அப்படி ஒரு ஃபார்மெட் இருக்கு. நீங்க வேணுங்கிறத நீங்க அதுல கொண்டு வந்துக்கலாம். இந்த இதை எப்படி சார் எடிட் பண்றது? இந்த ஃபில் அதுக்கு கிளிக் பண்ணுங்க.
ஆப்ஷன்ஸ் இருக்குமே. ஆஃப்டர் பிஃபோர் நீங்க செலக்ட் பண்ண மாடல் தான் அந்த இது. நீங்க அதை ரிமூவ் பண்ணி பண்ணலாம். இப்ப நீங்க இதுல என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ப்ராடக்ட் உதாரணத்துக்கு நேம். இதெல்லாம் ஒரே லைன்ல வரணும். இந்த எல்லோ இந்த இந்த கண்டென்ட் நான் இங்கேயே நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் இங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? இது கார்ட்ல போய் எப்படி ஆட் பண்ணுவீங்க? கார்ட்ல கண்டென்ட் எல்லாம் அதுலதான் ப்ராடக்ட் டீடைல் தான் ஆட் பண்ணும். கார்ட் இது இந்த டிசைன் கார்ட்ல தான் ஆட் இங்க பண்ண ஆட் பண்ணும். டிசைனை சேஞ்ச் பண்றதுக்கு இப்போ இங்க இருக்கிற இந்த பார்ட்டை இது அப்படியே அதுதான் இங்க அங்க மூவ் மேல பண்ணணும். வந்து லேயர் காட்டுது பாருங்க உங்களுக்கு. கார்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் டிசைன் காட்டுதா? ஃபில்டு கார்ட் அப்படின்னு இருக்கா? இல்ல, ஓகே. ஃபில்டு கார்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஓகே. எம்டி. அதுலயே பாருங்க ஃபில்டு கார்ட்ல பாருங்க. இதுல வந்து என்ன இருக்கு? உங்களுக்கு அதனுடைய ஃபார்மேட் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா இது வந்து அந்த ஃபார்மேட்ல ஸ்ட்ரக்சர்ல நமக்கு அவுட்புட் காட்டுது. இது வந்து நீங்க எப்படி வேணுங்கிறத நீங்க தான் மாத்தணும். அதான் சார், இப்போ நான் இதை இங்க மாத்தணும்னா எப்படி மாத்துறதுன்னு கேக்குறேன். இதுல நீங்க என்ன மாத்த போறீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க எனக்கு தெளிவுபடும். இதுல என்ன கலர் மாத்த போறீங்களா? சார், இந்த யூஏஏ சேஞ்ச் பண்ணணும். இந்த இந்த கார்ட் யூஐ பேஜோட கார்ட் பேஜோட யூஏஏ யூஐ. நான் change பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த ஒரு செட்டை இங்க நான் பக்கத்துல வைக்கணும். அதுக்கு வந்து நீங்க அந்த செலெக்ஷன் டைப்பையே மாத்தணும். மேல போங்க. காலம் டைப்னு இருந்ததுல அதை மாத்தணும். இங்கயா? ம். அதுலயே காலம் டைப்னு ஒண்ணு காமிச்சது. வித் ஹைட் இல்லையே, ஒரு காலம் டைப் மாதிரி காமிச்சது. இதுக்கு முன்னாடி அது செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு காமிச்சது உங்களுக்கு. மேல எடிட் வித் எலமெண்டர்னு கொடுங்க. எலமெண்டர்ல எடிட் ஆகுதுன்னு பாருங்க. ஆக்சுவலி இது எலமெண்டர்ல தான் ஓப்பன் ஆகுது. இப்போ ஊகாமஸ் இல்லாம நான் இதெல்லாம் இந்த ஆட் டு கார்ட்லாம் பண்ணணும்னா அது கோட் பண்ணி தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பிஹெச்பி டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும். இல்லைன்னா கோடிங் தான் அதுலயே பண்ணணும். வந்து நான் மெஜெண்டோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொன்னேன் பாத்தீங்களா? மெஜெண்டோன்னு. ஆமா, அந்த அதுவும் மெஜெண்டோல் பிளக்கினா. வேணா அது வந்து இ காமர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர், பிஹெச்பியோட ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து ஓகே. ஆக்சுவலி அது இ காமர்ஸ்க்கானது ஒன்று. மெஜெண்டோ. ஓகே. ஓபன் பண்ணுங்களேன். மெஜெண்டோ டெமோன்னு கொடுங்க, உங்களுக்கு தெரியும். மெஜெண்டோ டெமோ. ஆனா கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் ஸ்டடி பண்ணும். மெஜெண்டோ டெமோ. டெமோ டெமோ ஸ்டோர். மெஜெண்டோ கீழே வாங்க. கிளிக் பண்ணுங்க. டெமோ ஸ்டோர்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். டெமோ ஸ்டோர்ஸ். டெமோ ஸ்டோர்ஸ் கொடுங்க. அதுலயே மேல இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் அட்மின். நியர்லி இந்த ஊகாமஸ் யூஸ் பண்ற மாதிரி தான். அதே மாதிரி தான். பட் இது வந்து மெஜெண்டோவோட. ம், ம். இது நான் வந்து எல்லாமே என்னன்னா டைரக்டா அந்த சிஸ்டமே பாத்தீங்கன்னா மெஜெண்டோ வந்து அதுக்கு தான் ஸ்பெஷலைசேஷன். இ காமர்ஸ்க்கான ஸ்பெஷல்
ஸ்பெஷலைசேஷன் வந்து பிஹெச்பி ரோல்ல இருக்குன்னா அது பேர் மெஜெண்டோ. மெஜெண்டோ இன்னொன்னு இருக்குமே, ஓப்பன் காட்டன் ஒன்னு இருக்கு பாருங்க. பிஹெச்பில ஓப்பன் காட்டன் ஒன்னு, அதுவும் ஓப்பன் காட்டும் அதுக்கு தான் யூஸ் பண்ணும். இது ஓப்பன் காட். பிளகினா இந்த வேர்ட்பிரஸ்ல யூஸ் பண்ண முடியுமா சார்? ஆஹா, ஓப்பன் காட் அப்படிங்கிறது வேர்ட்பிரஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிஹெச்பியோட ஒரு சர்வீஸ். கீழே வாங்க. ஓகே. ஓப்பன் காட்டுங்கிறது ஒரு சர்வீஸ். நீங்க ஓப்பன் கார்ட் வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட்டோட ஒரு சொல்யூஷன் அது. அப்போ ஓப்பன் ம். கார்ட்டுங்கிறது நீங்க வேர்ட்பிரஸ் இல்லாம தனியா இருக்கக்கூடிய பிஹெச்பி ஃபேமிலி தான். அது எல்லாமே ஃபேமிலி ஆஃப் பிஹெச்பி தான். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ம். அதாவது உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இ காமர்ஸ் தான் அப்படின்னா நீங்க வேர்ட்பிரஸ் காமர்ஸ் யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல். அப்படி இல்லைன்னா ம். ஓப்பன் கார்ட் யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல். வேர்ட்பிரஸ் விட்டுட்டு ஓப்பன் கார்ட்டை டைரக்டா யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல். அப்படி இல்லைன்னா மெஜெண்டாவை யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல். ம். சாய்ஸ் ம். யுவர்ஸ். புரியுது புரியுது. சரி, ஓகே. ரிமைனிங்க நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. இந்த நீங்க பேஜ் இதுல பேஜ் இதை ஃபுல்லா வரலையே சார் இப்போ. புரியல. அட்டு காட்டும் வர மாட்டேங்குது, இதுவும் வர மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் தெரியலையே. ஆட் டு கார்ட் இப்போ வந்து நீங்க கார்ட் பேஜ் தனியா கொடுக்கும்போது வந்தது. ஆக்சுவலி அது அதான் நீங்க இந்த மாதிரி. ப்ராப்பரா ஃபினிஷ் ஆகல, அதான் அதனாலதான் உங்களுக்கு தனித்தனியா வருது. இது ஆக்சுவல் லோட் ஆகல. ஸோ தென் வந்து எலிமெண்டல் ஓப்பன் ஆயிருக்கு, ஆனா முழுசா லோட் ஆகல. அது வந்து இந்த வருஷன் தானே, ட்ரையல் வருஷனா, அதனால அது ஒரு பெரிய இதாவே இருக்கு. எலிமெண்டரி ட்ரையல் வருஷன்ல அது ஒரு பிரச்சனை இருக்கு. இதே லைவ்ல எப்படி இருக்குது? இது லோக்கல் ஹோஸ்ட், அதனால ஒரு இது காமெடியா ஏன் நடக்குது. ஷாப் பேஜ் ஏன் எடிட் பண்ண முடியல? அதை செக் பண்ணிருக்காங்க. லோக்கல் இல்ல தான் இல்ல சார் இப்போ இல்ல, ஒர்க் நான் பண்ணிட்டு என்ன இருக்கேன். கேக்குறேன்னா லைவ்ல எப்படி இருக்குன்னு கேக்குறேன். லோக்கல் அப்படிதான் லைவ் இருக்கும், ஆனா லோக்கல் எப்பவுமே லைவ்லயே சுத்தி விட்டுரும். லைவ்லயே அப்படிதான் இருந்துச்சு. லைவ்ல ட்ரை பண்ணீங்களா? ஆமா. ம். ஆமா, ஒரே ஒரு பேஜ் ஆட் பண்ணி ட்ரை பண்ண நினைக்கிறேன். சரி, நான் பாக்குறேன். எலிமெண்டருடைய ஏதாவது கிராக்டு வருஷனும். வேற என்ன சொன்னீங்க? இந்த பேஜ் வந்து எடிட் பண்ண முடியல, முதல் ம். விஷயம். ஸோ எலிமெண்டருடைய ஆஹ் ப்ரோ வெர்ஷன் வேணும் தானே? சரி இருங்க, நான் பாக்குறேன். ப்ரீமியம் அது வெர்ஷன் ப்ரோல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராதான்னு மட்டும் பார்க்கணும். அது போட்டு செக் பண்ணாதான் தெரியும். நான் வேணா அனுப்பிச்சுடுறேன், இன்ஸ்டால் பண்ணி ஓகே. செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. சரி சரி, இப்போ அந்த ஷாப் பேஜ்ல இருக்க அந்த இந்த ப்ராடக்ட்டை ம். ஹோம் பேஜ்ல காட்டி இதுல இருந்து காட்டு இதெல்லாம் ஆட் பண்றது இப்படியாது? நான் உதாரணத்துக்கு தான் நீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும். இப்ப எப்படின்னா, நீங்களா ஓனா செய்ய போறீங்களா அல்லது சார், அஹ், அதுதான் இதை சார் வாங்க சொன்னேன், ஓனா போறீங்களா? தான். இப்போ வந்து ஓனா தான் செய்ய போறேன். ஓனா செஞ்சுட்டு அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல தான் டெம்ப்ளேட் போவேன். ஓகே. இப்போ டெம்ப்ளெட் போறீங்க, இப்போ ஓனா செய்றீங்கன்னா இப்போ காமர்ஸ் தான் செய்யணும். காமர்ஸ்ல தான் செய்யணும். ம். ஓகே. சரி சரி, இப்போ நாளைக்கு மட்டும் எனக்கு இது பார்த்துட்டு வாங்க. நான் ஓகே. நாளைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியல. மற்ற ஒர்க்ஸும் இருக்கு. மேபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா மற்றது பார்க்கலாம் என்னன்னு. சரி, ரைட். எனக்கு எனக்கு இப்போ இது மட்டும் சொல்லுங்களேன். எது? இப்போ அது நான் காமர்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணட்டுமா? அன்னைக்கு ஆட் பண்ணீங்களா, வந்து வரலையா? அது இருக்கு, ஒரு நிமிஷம். இல்லையா சார், எங்க போனாலும் இது வந்துருது.
இப்போ இதே ப்ராடக்ட்டை ம் ஓகேவா சார்? இப்போ இந்த பேஜ்ல இருக்க இந்த ஆட் டு கார்ட் இருக்குல்ல, ம் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை நான் இங்கே, அதாவது ஹோம் பேஜில் வைக்கணும் அப்படிங்கிறப்போ இதை மட்டும் அப்படியே இப்படி வைக்கிறது மட்டும் சொல்லுங்க. அதாவது ஷாப்புங்கிற பேஜுக்கு பதிலா ஹோம் பேஜுக்குள்ள வரணும் தானே? இல்ல 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 ம் இல்ல இல்ல, ம் எனக்கு இந்த செக்ஷன் மட்டும் எனக்கு ஹோம் பேஜில் வரணும். அதாவது ஸோ ஹோம் பேஜ்லயே ஒரு ஒரு லிஸ்ட் ஒரு ஸ்லைடர் விட்டுருப்போம்ல. ஆமா. அது வந்து நீங்க இப்ப பிரசன்ட் ஸ்கிரீன் இருக்குல்லவா, பிரைமரி பேஜ். ம். பிரைமரி பேஜ் வந்து ஹோம் ஷாப்பிங் பேஜுக்கு மாத்திக்கலாம். இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி கேட்கல. ம் ஷாப் பேஜ் நான் எனக்கு தனியா வேணும். ஓகேவா? ஓகே. உதாரணத்துக்கு இதையே வச்சுக்கோங்க. ம் எனக்கு இது வந்து டாப் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி நான் தனியா லிஸ்ட் டவுன் பண்ணி காட்டுறேன். ஓகே. இதுல இருந்து இங்க ஆட் பண்ண ஒரு 4-5 ப்ராடக்ட், ஷாப் பேஜ்ல இருக்க 4-5 ப்ராடக்ட் மட்டும் இங்க ஒரு ஸ்லைடரா போட்டு நான் ஒர்க் நீங்க பண்ணணும் அப்ப ஆட் அப்படின்னா. பண்ணும்போது நீங்க இப்போ வந்து ஷாப் பேஜ்ல ஆட் பண்றப்பெல்லாம் ஹோம் பேஜ்ல வந்து இப்போ ஹோம் பேஜ் டிசைன் பண்ணிருக்கீங்களா? ஆ ஹோம் பேஜ்ல கீழே வந்து ஒரு இதுல வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடியுது. இந்த பேஜோட எடிட்டிங் போகும். எடிட்டிங் வித் எலமெண்ட். ஹோம் பேஜோட எடிட்டிங் எடிட் பேஜ் போகும். இதனோட எடிட் பேஜ் போகும். ஹோம் பேஜோட தானே? ஹோம் பேஜோட எடிட் பேஜ் போகும். எலிமெண்டர் ஆர் நார்மல் எடிட் இதான ஓப்பன் ஆகும். ஆனா இது வேற எலிமெண்டர்ல தான் ஃபுல்லா பண்ணிருக்கு. அதுதான் ஓப்பன். ம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த இப்போ எலிமெண்ட்ல ஆட் பண்றதுக்கு பதிலா எடிட் பண்றதுக்கு பதிலா காமன் எடிட் பண்ண ம். முடியாதா? இதுல இருக்கு பாருங்க, செக்ஷன் இருக்கு பாருங்க, கீழே வருதா? கீழே வருதான்னு பாருங்க. இங்கயா? கீழே எங்கதான் வாங்க. சொல்லி? கீழே ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. கீழே வந்து அந்த ஊகாமஸ்ன்னு சொல்லி ஏதாச்சும் காட்டுதான்னு பாருங்க. காட்டு குரூசில் ஸ்லைடு. ம். ஊகாட் இருக்கு பாருங்க. ஊகாட். ஊகாட். இது ஓ, வந்து இந்த காட். கார்ட் பேஜ். காட்டோடது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ராடக்ட். ம். இது இங்க இருந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிதானே? ம் ஆமா. நைட் ஆக மாட்டேங்குது. எடிட் ஆகலையே சார்? அப்டேட் கொடுங்க, அதை எடிட் பண்ணிக்கலாம். அது மேட்டர். இல்ல, அது வந்துருச்சு, அது ஓகே. இதுல பிளக்கின்ல ஒரு ஃபால்ட் இருக்கு. தான் பிரச்சனை. சேவ் கொடுத்து செக் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு. இல்ல, அது வந்துருச்சு, அது ஓகே. எனக்கு இந்த யூஏஏ சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும் இந்த யூஏஏ அப்படின்னா. அதுதான் இப்ப என்னன்னா, ஆக்சுவலி வந்து பிளக்கின் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ராப்பரா. ஆக்சுவலி பிளக்கின்லயே அது எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே அது ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகலையே. எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இல்லம்மா, ஏதாவது ஒரு ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு இல்ல இதுக்குள்ள இருக்கிறது அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஆகுதா எனக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா. ஆஃப் ஆல்? இல்ல ஆகல இல்ல, தானே? ஆகல. அது கிளிக்கே ஆகல. அதுதான் பிரச்சனை. அது பாருங்க, அது கிளிக் ஆகணுமே. கிளிக் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ப்ராடக்ட் செட்டிங்ஸ் போங்க. கீழே ப்ராடக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்குல்ல. அது கிளிக் பண்ண ப்ராடக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகுதா? ஓகே சார். இதை கிளிக் பண்ணி இந்த சைட்ல பாருங்க, ஊகாமஸ் லுக். இதுல வந்து கீழே வாங்க. இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ்க்கு இது எனேபிள் ஆகுதான்னு பாருங்க. ப்ராடக்ட் செட்டிங்ஸ் போங்க. ஆக்சுவலி இதுல வந்து என்ன மாத்தணும்? பிரைசிங் எல்லாம் மாத்தணுமா?
டிசைன் மாத்தணும். யூஐ சரி, நான் ஃபர்ஸ்ட் பிளக்கின எடுத்து வந்து சேர்றேன். உதாரணத்துக்கு பிளக்கின் கொண்டு இந்த வந்து யூஐல இந்த டிசைன்ல நான் இதை மாத்தணும். அப்போ வந்து அதை நீங்க அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை இது பண்ணி கொண்டு வரணும். அது ஏன்னா ஆக்சுவலி இப்படி எடுத்துட்டு வர முடியாது உடனே. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த பிளக்கின் இருக்கு பாத்தீங்களா, அதுல எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகல. அப்ப இதுக்கு வந்து தனியா எடிட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும். அப்ப இந்த பேஜை வந்து தனியா ஓப்பன் பண்ணி எடிட் அதை எப்படி எடிட் பண்ணீங்க? எலிமெண்ட் வழியா இது தானே எடிட் பண்ணீங்க? இது ஜஸ்ட் கிரியேட் பண்ணது நானா. எதை யூஸ் பண்ணி? எலிமெண்ட் வச்சா? எலிமெண்ட் யூஸ் பண்ணி இந்த பேஜே நான் தான் கிரியேட் பண்ணேன். அப்ப ஓகேவா? அதே எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணி இதை எடிட்னு கொடுத்தா அது காமர்ஸ எடிட் ஆகும். வச்சு ஆட் பண்ணதுல புரியல. இது வந்து இதுல ப்ராடக்ட்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துருச்சு. ம் ஆக்சுவலி வந்து இது இங்க நான் டிசைன் பண்றது இல்ல. இது வந்து இங்க டிசைன் பண்ணல. அதான் கேட்கறேன். காமர்ஸ்ல ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸே என்னால எடிட் பண்ண முடியல. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். அதுக்காக அதுதான் தான் இங்க பிளக்கின்ல ஃபால்ட் இருக்குங்கிறேன். அதான் நான் சொல்றேன், பிளக்கின்ல ஒரு ஃபால்ட் இருக்குங்கிறேன் நான். ஒன்னா ம், பிளக்கின் அப்டேட் ஆகுமோ அது, ஏன்னா பிளக்கின்லயே ஒரு எரர் அடிச்சுட்டு இருக்குது இல்லவா? என்ன எரர்? அப்படியே நீங்க ஷோ பண்ணும்போது ஒரு எரர் அடிச்சது அல்லவா? அதான் சொல்றேன். அது எடிட் தான் பண்ண அதுதான் முடியல. பிளக்கின்ல ஃபால்ட் இருக்கு. அப்ப என்ன, பிளக்கினை சரி பண்ணணும். ஒன்னா அது ஆன்லைன்ல எப்படி WooCommerce இருக்குன்னு பார்க்கணும், இருக்கும் சார். அல்லது அதுக்கான WooCommerce கரெக்டான பிரீமியம் பிளக்கினை செக் பண்ணணும். ஓகே. இல்ல நான் கேட்கிறேன், WooCommerceல ப்ரோ இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. ஓ, எல்லா பிளகின்ஸ்க்கும் தனியா ப்ரோவும் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும், அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே. இப்போ எது ஃபால்ட்டுன்னு தெரியல. WooCommerceல ஃபால்ட்டா இல்ல இன்டர்ல ஃபால்ட்டான்னு தெரியல. சரி, நான் வந்து நாளைக்கு அந்த இதை அனுப்பிச்சுடுறேன், ப்ரீமியம் ஓகே. பேக்கை. ப்ரீமியம் பேக் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சுடுறேன். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. தென் வி கேன் கன்சல்டேட், ஃபைனலாக ஒரு முடிவுக்கு ஓகே. வருவோம் ஓகே. என்ன பண்ணலாம்னு. ஓகே சார். சரி, ஏன்னா ஓகே. சப்போஸ் இது இத அவங்க கேக்குறாங்க அப்படின்னா நான் பண்ணணும்ல. என்னோட இது ஆமாம், ப்ரீவியஸாவே நமக்கு இந்த தேவை மாதிரி எண்ட் ஒரு ஆஃப் தி டே அவுட்புட், அவ்வளவுதான் முக்கியம். எண்ட் ஆஃப் தி டே அவுட்புட் முக்கியம். அதான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஹோம் பேஜ்ல எனக்கு காட்டுங்க அப்படின்னாங்கன்னா, ஜஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், இதை வந்து WooCommerce எடுத்து வந்து வச்சிடலாம். ஓகே. அதை இதோட யூஏ எல்லாம் எனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, ஒரு யூஏ வைஸ்ல ஃபினிஷ் பண்ணிடலாம் ம். வெப்சைட்டை. நெக்ஸ்ட் அந்த டெக்னிக்கல் சைடு, அந்த பேமெண்ட் கேட்வே அப்படின்னு போயிடலாம். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு விஷயம். ம் எனக்கு இதை மட்டும் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க சார். ம், சரி, ஓகே. ஓகே சார். ஓகே, ம், பாய்.